ஹாய் மக்களே, டே 2 இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு அன்னையோட ஆசிரியம் பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல இருக்கிறோம். தெரு ஃபுல்லாகவே நல்லாவே ஷோஸ்லாம் சிஏடி கேட்டா லிசன் டயர்டாக இருக்கியா? வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் அப்படி எல்லாமே கிளம்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு வேண்டும் வரம் தருவாயே, வேளாங்கண்ணி மரியாயே, எனக்கு வேண்டும் வரம் தருவாயே. தாளாச்சுமையா தளர்ந்து போனேன், மீளா துயரம் அடைந்தேனே, வேளாங்கண்ணி மரியாயே, எனக்கு வேண்டும் வரம் தருவாயே. அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் போயிட்டு நம்ம மாதாவுடைய தரிசனம் வாங்கிட்டு இப்போ அடுத்தது சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா செரீன் ஷாப்பிங் மால் இருக்கு. இந்த ஷாப்பிங் மாலில் உங்களுக்கு எல்லா விதமான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைச்சிடும். அண்ட் ஸ்டாச்சுஸுமே இங்கே அவங்க சேல் பண்ணுறாங்க. சின்ன சைஸ்ல பெரிய சைஸ் இருக்குது ஸ்டாச்சுமே இவங்க சேல் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணுமோ நினைக்கலாம். அண்ட் ரோசரியுமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. 10 மணி ரோசரிலேருந்து பெரிய 53 மணி ஜெபமாலைக்குள்ள ரோசரியுமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டாச்சு தான் வேளாங்கண்ணிலேயே வச்சிருக்கிறாங்க. 75 ஃபீட் ஹைட் கொண்ட இந்த ஜீசஸோட ஸ்டாச்சு தான் இங்கே இருக்குது. நாங்கள் இதை போய் நேரில் பார்க்கும்போது ஜீசஸே எங்கள் முன்னாடி மேலே இருந்து எங்களை பிளஸிங் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங் எங்களுக்கு உணர்வு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச் தான் இதுவுமே வேளாங்கண்ணியில் ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச் கூட. இது மாதா குளம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் இது நம்ம வேளாங்கண்ணி பெரிய கோயில்ல இருந்து 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சர்ச் தான் இது. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு இந்த 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல முட்டி போட்டு நடந்து மாதா குளத்துல இருக்கிற அன்னையிடம் அவங்களோட கோரிக்கையும் அவங்க வேண்டுதலையும் அவங்க கோரிக்கை வைப்பாங்க. இது வருஷம் நிறைய பேர் வருஷந்தோறும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுல வேண்டுதல் வச்சு வரவங்களுக்கு எல்லாருமே அன்னை மரியாள் எல்லாத்துக்குமே அவங்க கேட்கிற வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதிசயம் கூட இங்க நடக்குதுங்க. பலராலும் நம்பக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் தான் இது. இந்த ஆலயத்துல நிறைய பேர் பிற மதத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களும் நிறைய பேர் வருஷந்தோறும் இங்க மாதாவிடம் வேண்டிக் கொண்டு அவங்க கோரிக்கையை வச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறதுக்கு அப்புறமும் மாதாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நிறைய பேர் வருஷந்தோறும் இங்க வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவும் இந்தியாவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றானதுதான் இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். ஹாய் மக்களே, இப்போ நீங்க அன்னை வேளாங்கண்ணி டிராவல் பிளாக்ஸ்ல எபிசோட் 2 பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் அன்னை சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் எப்படிலாம் மாதாவோட வேண்டிக்கிட்டு பிளஸிங் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் 8ஆம் தேதி பிறந்த நாள் இருந்தாலுமே 7ஆம் தேதியுமே திருவிழா திருப்பலி நடத்துவாங்க. அதை தொடர்ந்து தேர் பவனியுமே கடைசி நாள் அந்த தேர் பவனியுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுக்கான வீடியோ தான் நாளைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுற்றுச்சூழல் vlogs. Oh,